விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கிர நகர்களை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், சரியா, ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது வந்து முக்கியமானது, ஒரு மனிதனுக்கு ஆயுளை குறிக்கிற இடம். அது மாதிரி விருச்சிகம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம். அங்கார பகவானின் ஆட்சி வீடு. இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்கு ஒரு வாழ்நாள் பயனாக சொல்கிறேன். அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எப்பயும் பொருந்தும். சரியா நேர்களே, உங்களுக்கு வந்து துரோகி யார், அதுபோக உங்களுக்கு யார் துரோகம் செய்வா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பக்கூடாது, யார் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுறேன். அதுபோக 3 நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க விஷயத்தில் எப்படி கட்டுப்பட்டு இருக்கணும், மற்றவங்க விஷயத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், அதை சொல்கிறேன் நான். இது வந்து வேத ஜோதிடத்தில் ராசிக்கு தான் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன். ராசிங்கிறது வந்து என்னென்னா மனம், உடல். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். சரியா, குறிப்பாக வெளி வட்டார போக்குவரத்தில் உங்களுக்கு இது நல்லபடியாக பயன்படும். வெளி வட்டாரத்தில் ஆளுகளை பார்க்குறீங்க, பழகுறீங்க, பேசுகிறீங்க, காரியங்களை செய்கிறீங்க, அந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா ராசிங்கிறது வெளி வட்டார போக்குவரத்து தான். உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபுத்திங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும். சரி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம், சாதக பாதங்களாக சொல்கிறேன், நிறைய தகவல்களை சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம், என்கிட்ட நேரடியாக சேட்டிங் பண்ணலாம். தனிப்பட்ட வீடியோ தகவலை நான் உங்களுக்கு இது பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். அந்த சௌகரியமும் நான் இப்போ பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரைட் சார், இப்போ எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு துரோகம் பண்ணுறவங்க யார் சார்? நான் ஒரு முக்கியமாக ஒரு 4 அம்சத்தை மட்டும் எடுத்து சொல்கிறேன். குடும்பம் ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம். அதுபோக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, அடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, கணவன் மனைவி உறவு, தொழில், உத்தியோகம், இந்த விஷயத்தில் நீங்கள் யாரை நம்பக்கூடாது, எந்த ராசிக்காரனை நம்பக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரெடியாக இருப்பாங்க உங்கள் முதுகில் கத்தியால் குத்துறதுக்கு. அவங்ககிட்ட எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சில பேருக்கு இந்த ராசியிலேயே வேண்டிய ஆள் வந்துடலாம், குடும்பத்திலே ஆள் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், தாய் தப்பனாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் அப்படி நடக்குமா சார்னா அப்படி அல்ல. அப்படி எப்போ நடக்கும்னா, நான் சொல்கிற ராசி சம்மந்தப்பட்ட அந்த ராசிநாதன் தசாபத்தி வரும்போது அவங்களால சில பிரச்சனைகள் வரும். சரியா, ஜோதிடத்தில் விதியை காட்டிலும் விதி விளக்கு இருக்குது. இவர் சொல்லிட்டாரு அப்படியே இருக்குமான்னு 1008 சிந்தனையில் இருக்கக்கூடாது. விதியை காட்டிலும் விதி விளக்கு இருக்குது. சில பேர் நமக்கு ஆகாதவங்களே இருப்பாங்க, ஆனால் ரத்த உறவுகளே இருப்பாங்க. நம்ம பெத்த பிள்ளையே வந்து நமக்கு ஆகாத நட்சத்திரத்துலேயோ ஆகாத ராசியிலே பிறந்திருக்கோம். அதுக்கு பிள்ளையை வேண்டான்னு சொல்ல முடியுமா? அந்த பிள்ளை வந்து நம்ம பிள்ளை தான், நம்ம ரத்தம் தான். ஆனால் நம்ம தசா புத்திப்படி அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம், ராசி இது சம்மந்தப்படும் போது சில பிரச்சனைகள் வரும். நமக்கும் அந்த குழந்தைக்கு இடையில சில கான்ட்ராவர்ஷன் வரும், பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு முடியாமல் போகலாம், இல்லைன்னா நமக்கு முடியாமல் போகலாம். இப்படி சில அசௌகரியங்கள் நடக்கும். சரி, அப்படித்தான் எடுத்துக்கணும். வழியை டோட்டலாக எலிமினேட் பண்ணுன்னு நான் சொல்லலை. சில பேர் இந்த வீடியோ தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. சரி, இப்போ விருச்சிக ராசினியர்கள் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாக வந்து மேசராசிக்காரங்களை நம்பாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்துட்டீங்கன்னா மேசராசிக்காரங்க நம்பாதீங்க. மேசராசியில் பிறந்தவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உடன்பாடாக இருக்க மாட்டாங்க. சார், எங்கள் அம்மா மேசராசி தான் சார், நான் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் அம்மா மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா இது வந்து விதி விலக்கு. சரியா, ஒரு தாய் வந்து பிள்ளையை வெறுக்க மாட்டா. இருந்தாலும் தாய்க்கு உங்களுக்கு சில பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். மனப்பூர்வமாக இருக்க முடியாது, இருக்கும். இந்த மேசராசியில் இருக்கிறவங்க வந்து மனப்பூர்வமாக உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. சரியா, இப்படி நிறைய கோயின்சிடென்ட் இருக்குது, எல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ் தான். சரியா, குருவி உட்கார பணமலம் வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி சில பேருக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது எதுக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சில இதை வந்து நம்ம அப்படி கண்டும் காணாமல் போய்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் வேத ஜோதிடத்தில் சில வாய்ப்பாடு இருக்குது, அந்த வாய்ப்பாடு படி தான் சொல்கிறேன் நான். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேச ராசிக்காரங்க வந்து அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. எப்படா உங்களை இது பண்ணலாம்னு நினைப்பாங்க. சரியா, நேரடியாக தாக்க மாட்டாங்க, மறைமுகமாக தாக்குவாங்க. எதிரிகளை தெரிஞ்சுக்கலாம், துரோகிகளை கண்டுக்க முடியுமா? கண்டுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து ரத்த உறவுகளை சந்தேகப்படாதீங்க. அவங்கவுங்க மேலே ஆசபாசமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ராசிக்காரங்க சம்மந்தப்பட்ட தசாபத்தி உங்களுக்கு நடக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, இப்போ வந்து நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மேச ராசியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அம்மாவே இருக்கிறாரு, உங்கள் அம்மாவே மேசராசி. மேசராசினா செவ்வாவுடைய ராசி, அவங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த ராசி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட தசாபத்தி நீங்கள் சந்திக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். சரியா, இப்படித்தான் போகும். அவங்க விஷயத்தில் சில கான்ட்ராவர்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ரைட் நேரில் உதாரணம் நிறைய கொடுக்க வேண்டாம், உங்களை திருப்திப்படுத்த என்னோட வேலை அல்ல, விஷயத்தை சொல்கிறது தான் என்னோட வேலை. அதுக்கடுத்து குடும்பத்தை பற்றி யார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் குழப்பம் உண்டாக்குவா, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து
தலையிட்டு சில பிரச்சனை உண்டாக்குவாங்க. அதனால ரிஷபராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் குடும்ப விஷயம், கணவன் மணி விஷயம், குடும்ப விஷயம், இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட சரியாக ஷேர் பண்ணாதீங்க. எந்நேரமும் ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, முதுகில் குத்துவாங்க. அடுத்து வந்து கணவன் மணி உறவு, இது முக்கியமானது. சரியா? பிஃபோர் மேரேஜ் எப்படி வேணால் இருந்துட்டு போயிடலாம், தாய் தகப்பன் கண்ட்ரோலில் இருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் தான் நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம். ஒரு கணவனுக்கோ இல்லைன்னா ஒரு மனைவியோடையோ குழந்தை குட்டிகளோட வாழ்வோம். கணவன் மணி உறவில் உங்களுக்கு யார் சார் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்காரங்கள். துலாம் ராசிக்காரங்க வந்து உங்கள் கணவன் மணி உறவில் உள்ளே பூந்து துரோகம் பண்ணுவானுங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. அதனால் அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய உறவுகளை பிரிக்கணும்னு ரெடியாக இருப்பானுங்க. அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. ரைட்டு. அடுத்து உத்தியோகம். ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உத்தியோகம் ரொம்ப முக்கியம். உத்தியோகங்கிறது நம்ம ஒரு இடத்துல தனியாக வேலை பார்ப்போம். அங்கே எல்லாம் நமக்கு தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உத்தியோகத்துக்குள்ள வந்து எல்லோரும் வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க. சரியா? எங்கள் லோக்கலில் இருப்பாங்க, யூஎஸ்க்கு போயிடுவாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறாங்க, இங்கேயோ போய் வேலை பார்க்குறானுங்க. அவங்களுக்கு யார் சார் துரோகம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, விருச்சிக ராசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கன்னி ராசிக்காரன் வந்து காலவரை விடுவான். அதனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கன்னி ராசிக்காரன் இருந்தானே கவனமாக இருங்க. அவன் உங்களுக்கு கன்னி வெடி வச்சுருப்பான். நீங்கள் நடக்கிற பாதையில் கன்னி வெடி வச்சுருப்பான், கவுத்திடுவான், நேரடியாக அட்டாக் பண்ணுவான். சரியா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வேலை பார்க்குற முதலாளிகிட்ட போட்டு கொடுப்பான், உங்கள் பாஸுக்கிட்ட போட்டு கொடுப்பான், உங்களை பற்றி அபகீர்த்தி பாடுவான். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, எந்த உத்தியமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. அடுத்து வந்து தொழில் வியாபாரம். விருச்சிக ராசியில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க யாருக்கிட்ட சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, பார்ட்னரை சேர்த்துருக்கீங்க, மகர ராசிக்காரனா கவனமாக இருங்க. எப்போனாலும் அவன் வந்து உங்களை காலவாரி விடுவான், துரோகம் பண்ணுவான். அதுமாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்தில் ஒரு 4 பேர் கையில் வச்சுருக்கிறீங்க, அதில் மகர ராசிக்காரன் தானே இடக்கு முடக்க வேலை வைப்பான், உங்களை போட்டு கொடுப்பான், உங்கள் வியாபாரத்தை கெடுப்பான். அதனால் விருச்சிக ராசி நேயர்கள், தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறைய சொல்லலாம், நான் அதெல்லாம் சொல்லலை. சரியா? முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசிக்கு, உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் யார் ஆகாதவங்க? மேச ராசிக்காரங்க. குடும்பத்துக்கு ஆகாதவன் ரிஷப ராசிக்காரன். கணவன் மணி உறவுக்கு ஆகாதவன் யார்? துலாம் ராசிக்காரன். உத்தியோகத்துக்கு ஆகாதவன் யார்? கன்னி ராசிக்காரன். தொழிலுக்கு ஆகாதவன் யார்? மகர ராசிக்காரன். இவங்ககிட்ட கவனமாக இருங்க. அடுத்து வந்து இந்த வீடியோவை கவனமாக வச்சுக்கோங்க, இந்த ஆடியோ கிளிப்பை வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் யார் பிறந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது 100க்கு ஒரு 70% மேட்ச் ஆகும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுபோல் விருச்சிக ராசிக்கு நேர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அடுத்து நான் நேரில் அப்பியர் ஆவேன். கேள்வி பதில் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னால் வந்து அதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியல. அதனால் வந்து விருச்சிக ராசிக்குன்னு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுவேன், ராசி பலன்களை சொல்லிவிட்டு நேரிலே அப்பியர் ஆகி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். லைவில் கிடையாது, அது வீடியோவை போடுவேன், நேரில் பதில் சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் மாதம் ஒரு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை அப்பியர் ஆகி கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். நல்லா ஜோதிட சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். சரியா நேர்களே? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக விருச்சிக ராசி நேரில் கொடுப்பேன். எல்லா ராசிக்குமே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் ஒரு சைக்கிளில் வரும். இப்போ வந்து நட்சத்திரம் விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை, இவங்களுக்கு ஆகாதவங்க யார் சார் அப்படி பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரத்துக்கு வந்து ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி, இந்த 9 நட்சத்திரக்காரே ஆகாது. சரியா? இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், விசாக நட்சத்திரத்துக்கு ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி, இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த பரணி, பூரம், பூராடம் இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க வந்து பரணி, பூராடம், பூரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். இவங்க வந்து எந்நேரமும் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அடுத்து இவங்க எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்கலாம் சொல்லலாம். நான் வேணால் அது தனியாக வீடியோ போடுறேன். விசாக நட்சத்திரத்துக்குன்னு தனியாக வீடியோ போடும்போது அதில் வந்து இன்டெப்த்தாக சொல்கிறேன். விசாக நட்சத்திரத்துடைய கேரக்டர் என்ன, குடும்ப உறவு எப்படி இருக்கும், நீங்கள் யார்கிட்ட பழகலாம், யார்கிட்ட பழகக்கூடாது, தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கும், லக்கண ரீதியாக விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு போடுறேன். இப்போ கூட நான் சொல்லுவேன், விசாக நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்னா அனுச நட்சத்திரத்துக்காரங்களும் கேட்ட நட்சத்திரக்காரங்களும் போர் அடிக்கும், என்னடா ஒன்றா பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானேன்னு. அதனால பொதுவாக சொல்லிட்டு போகிறேன். தனிப்பட்ட டைட்டில் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரியா? ஆனால் நீங்கள் பார்க்கணும். இப்போ விசாக நட்சத்திரத்துக்குன்னு வீடியோ போட்டு நான் 1/2 மணி நேரம் பேசுனோம்னா அதை பார்த்தா தான் எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பார்க்கணும். நல்ல தகவல் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு வேண்டிய தகவல்கள், வேண்டாத தகவல்கள், வாட்டவர் மேபி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். அடுத்து வந்து அனுச நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா மகம், உத்திரம், சித்திரை, மூலம், அவிட்டம், அசுபதி, கிருத்திகை, மிருகசிரிசம்,
இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தம் இருக்காது. அது குறிப்பாக வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வந்து உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒத்துப்போகாது அனுச நட்சத்திரத்துக்கு. சரியா? உத்திரம், உத்திராடம், கிருத்திகை. சார் உத்திராட நட்சத்திரத்தில் எங்கள் மாமா இருக்கார் சார், என் தாய் மாமே வந்து உத்திராட நட்சத்திரம் தான் சார், எனக்கு ஆகாதா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. தாய் மாமே வந்து உங்கள் மேலே பிரியமாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய அந்த சூரிய நட்சத்திரம், அந்த சூரிய தசாபுத்தி நடக்கும்போது ஒன்று அவரால் உங்களுக்கு சில பாதிப்பு வரலாம், இல்லைன்னா அவருக்கு சில பாதிப்பு வரலாம். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? ஏதோ ஒரு சம்திங் நடக்கும் சூரிய தசை வரும்போது, சூரிய தசை இல்லைன்னா சூரிய புத்தி, மேக்சிமம் தசையில் தான் அந்த பிரச்சனை வரும். சரியா? இப்போ சூரிய தசை வந்து உங்களுக்கு வயதான காலத்தில் வரும். இப்போ அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு 50-55 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடக்கும், வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஆனால் சூரிய தசை கிராஸ் பண்ணுவீங்க, அந்த காலகட்டத்தில் உங்கள் தாய்மாமனுக்கு சில பிரச்சனைகள் இல்லைன்னா அவர் சித்திர சில அதிருப்திகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் பூரம், அஸ்தம், சுவாதி, போராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை. இந்த நட்சத்திரமெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு ஆகாது. அது குறிப்பாக உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரம் சுத்தமாகாது கேட்டை நட்சத்திரத்துக்கு. அவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஓகே நேர்களே, இப்போ நட்சத்திரத்துக்கும் ஆகாத நட்சத்திரத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க, நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும், ஒருத்தங்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியுமா நட்சத்திரம் என்னென்னு? வழி இல்லை. ஆனால் க்ளோஸாக இருக்கவங்க கூட கேட்டுக்கலாம். சரியா? உங்கள் நட்சத்திரம் என்னங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறீங்க, அங்கே ஒரு பிரின்ஸிபால் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, அந்த பிரின்ஸிபால்கிட்ட டெய்லி ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த அம்மா வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, கேட்கலாம், மேடம் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் மூலம்னு சொல்லும். அப்படி மூலத்தில் பிறந்துச்சுன்னா அந்த அம்மாட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்நேரம் உங்களுக்கு வந்து கேது திசை நடக்கக்கூடாது. இங்கே தான் பாயிண்ட்டு. கேது திசை நடக்கும்போது மூலத்தோட அதிபதி கேது அந்நேரம் பிரச்சனை பண்ணுவார். சரியா? எப்போ அந்த நட்சத்திரத்துக்கு காலங்களுடைய தசை நமக்கு நடக்குதோ அப்போ தான் பிரச்சனை நடக்கும். ஜோதிடத்தில் நிறையா இருக்குங்க. சரியா? இங்கே விதியை காட்டிலும் விதி விளக்குகள் தான் அதிகம் இருக்கும். விதியை காட்டிலும் விதி விளக்குகள் நிறையா இருக்குது. சரியா? ஆப்ஷன் தான் நிறையா இருக்குது. சாபம்னா அதுக்கு விமோச்சனம்னு இருக்குல்ல, அதனால் ரெண்டையும் நம்ம சரிவிதமாக எடுத்துக்கணும். ஸோ இப்படி நிறைய பார்த்துக்கணும். டக்குன்னு எடுத்தோடனே இவன் நமக்கு ஆகாதவன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கிறான், அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார், அந்த அதிபதியோட தசாபுத்தி நமக்கு ரிலேட்டடாக வரும்போது அவங்களால சில பிரச்சனை, இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு நம்ம உள்ள பிரச்சனை, இல்லைன்னா நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்படுவாங்க. ஓகே நேர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ ஸ்பெஷலாக தான் போட்டிருக்கிறேன். சரியா? ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். அடுத்து சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறேன். பஞ்சம சனியாக போகிறாரு, உங்களுக்கு அர்த்தம சனியிலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதை பற்றி ஒரு இன்டெப்த்தாக போடுறேன். லக்கண ரீதியாக தசாபுத்திக்காக போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். தகவல் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மெம்பர்ஷிப் சேரவங்க சேருங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய தகவல் வாங்கிக்கலாம். தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு போதி ஜோதியோட சேவை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உட்ட தோழனாக, நண்பனாக, ஒரு துணைவனாக நாங்கள் இருப்போம். ஓகே நேர்களே, விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார்.